இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், பிடிச்சவங்க அப்படின்னு பார்த்தா நம்ம குழந்தைங்க. சரியா? இன்னைக்கு நம்ம இந்த குழந்தை வளர்ப்பு, குழந்தைங்களை எப்படி நம்ம வளர்த்தணும், இதை பற்றி என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நான் எக்ஸாக்டாக என்ன பண்ணுறேன், மற்றவங்ககிட்ட நான் பார்த்தது என்ன. 14 வருஷமாக நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரி இருக்கிறோம். இங்கே நான் என்னுடைய கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தது என்ன, எல்லாம் நிறையா பார்த்தா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நிறையா டிசீஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு ஒபிசிட்டி இருக்குது, சைல்டில் டயபெட்டிக் இருக்குது, தைராய்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் எதனால் அப்படின்னா 2 விஷயம். எகெயின் சத்து பற்றாக்குறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தவறான உணவு பழக்க வழக்கம். ஸோ உங்கள் குழந்தைங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு 2-3 விஷயத்தை அவங்களுக்கு திரும்ப திரும்ப திணிச்சிக்கிட்டே வரேன். 3 விஷயம். ஃபஸ்ட்டு ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படின்னா 2 வயசுலேருந்து ஒரு 15, 18 அடல்ட்டுன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க வளர்கிற பருவம். ஸோ நம்மெல்லாம் வளர்ந்து முடிச்சிட்ட பருவம். ஸோ நமக்கு ஒரு விதமான நியூட்ரிஷன் தேவைப்படுது, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விதமான நியூட்ரிஷன் தேவைப்படுது. ஏன்னா அவங்க வளர்கிற பருவம், ஆர்கன்ஸு, போனு, சிஸ்டம் எல்லாமே அவங்களுக்கு வளர்ந்துட்டு வருது. ஸோ நான் அவங்க மைண்டில் ஆல்வேஸ் விதைக்கிறது என்னென்னா, சத்தான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டு, இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் நம்மளை சுற்றி இன்றைக்கி ட்ரெண்டு உலகத்தில் இருக்கிறது ஒரு 5%, 10% வச்சுக்கிங்க. 80%, 90% நியூட்ரிஷன், பேலன்ஸ் டயட், ப்ரோட்டீன், நியூட்ரிஷனுடைய இம்பார்ட்டன்ஸ், சத்தான உணவு கரெக்டாக சாப்பிடுங்க. இப்படி நம்ம அவங்க மைண்டில் விதைச்சிக்கிட்டே வரோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்க மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறத விட ஆஸ் எ பேரண்ட் நம்மகிட்டேருந்து நிறையா கற்றுக்குவாங்க. ஸோ நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட்டில் போகிறதெல்லாம் பெருசாக இல்லை. 13 வருஷம் ஆச்சு. ஸோ 2வது விஷயம் நான் அவங்களுக்கு என்ன டூப்ளிகேஷன் பண்ணுறேன், ஃபிட்னஸ், எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளையாடுவேன், அப்புறம் கிரிக்கெட் நிறையா விளையாண்டுருக்கேன். ஆனால் அவங்களுக்கு எது செட் ஆகுன்னு பார்த்தா, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். நான் சின்ன வயசுலேயே அவங்களெல்லாம் கொண்டு அந்த பேட்மிண்டன்ற ஒரு ஸ்போர்ட்ஸில் நான் போட்டேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸஸ் கலோரி எடுத்தாலும் அது பர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா சத்தான உணவு, நல்ல எக்ஸசைஸு, நல்ல தண்ணி, நல்ல ரெஸ்ட்டு, இது 4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவங்கள நான் என்ன பண்ணுறேன், அந்த பேட்மிண்டனில் கொண்டு போய் விட்டு இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியல் வெயிட்டில் இருக்காங்க, ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஹைட் இருக்காங்க, பெருசாக அவங்க எதுவும் ஆஸ்பத்திரி விசிட்டில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ 2வது விஷயம் ஃபிட்னஸ். 3வது நான் அவங்களுக்கு என்ன விதைக்கிறேன்னா உழைப்பு. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுன்னா 2 விதமான பேரண்டிங் இருக்காங்க. இந்த 2 விதமான பேரண்டிங்கில் ஒரு பேரண்டிங் மெஜாரிட்டி பீப்புள் அதுதான் செல்லம் கொடுத்துட்டே வர்றாங்க. இந்த குழந்தைங்களை செல்லம் கொடுத்து அதுக்கு கஷ்டம் காட்டாமல் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, அன்பு செலுத்துறங்கிற பேரில் நிறையா பார்சல் வாங்கி கொடுத்து, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃபேட்டி ஃபுட்டு, ஃப்ரை ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தா அது ஆரோக்கியமும் போது, செல்லம் கொடுத்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் வாங்கி கொடுத்து சமுதாயத்தில் இப்படி வரும். இன்னொரு குழந்தை பேரண்டிங் எப்படின்னா, அது கஷ்டத்தை காட்டி வளர்த்துவாங்க. கஷ்டம்னா என்ன, உழைப்புனா என்ன, பணம்னா என்ன, வியாபாரம்னா என்ன, வேலைனா என்ன, எப்படி மக்கள் ஜெயிக்கிறாங்க, எப்படி கஷ்டப்பட்டு மேலே வர்றாங்க. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வேர்ல்டுலேயே நம்பர் 1 அத்லட் பிளேயர். அவர் ஒரு சின்ன ஷார்ட்ஸில் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் பையனை இன்ஸ்டாகிராமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபோனும் கிடையாதுன்னு சொல்கிறார். ஒரு தடவை அவர் பார்த்துருக்காரு, அவன் பையன் சீக்கிரட்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதோ பண்ணி 1 மில்லியன் ஃபாலோவருக்கு மேலே போய் அவன் ஏதோ வீடியோலாம் போட்டுக்கிட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு, தம்பி நீ உழைப்பு தான் கற்றுக்கணும், கஷ்டம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அப்பா மாதிரி நீ ஆகணும்னா நீ என்ன பண்ணணும், இதை தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி ஃபோன்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவனை ஃபிசிக்கலாக அவனை ரெடி பண்ணுறாரு, ஸ்போர்ட்ஸில் டெவலப் பண்ணுறாரு. கோடிக்கணக்கில், பல ஆயிரம் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கவரே அப்படி பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், செல்லம் கொடுத்து நம்ம பிள்ளைய வளர்த்தினா இந்த 2 குழந்தையும் சமுதாயத்தில் வரும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 குழந்தையும் வளர்ந்து அடல்ட் ஆகி சமுதாயத்தில் வரும்போது எந்த குழந்தை ஜெயிக்கும்?
உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த குழந்தை தான் ஜெயிக்கும். ஏன்னா அது கஷ்டத்தை பார்த்து வந்திருக்கு. உழைப்புனா என்ன தெரிஞ்சு வந்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் இப்போவும் நோட்டீஸ் கொடுக்க வைக்கிறது, கஸ்டமர் கிரியேட் பண்ணுறது, உழைப்புனா என்ன, கஷ்டம்னா என்ன, இதெல்லாம் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நான் விளையாடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறேன். நான் என்ன சாப்பிட்றேன் அது அவங்க பார்க்குறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த உணவு பழக்கமும் உடல் உழைப்பு முறையும் நமக்கு இல்லை. நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்த உணவு பழக்க வழக்கம் உடல் உழைப்பு முறை நமக்கு இல்லை. ஸோ இப்போ நம்மளை சுற்றி நிறையா நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனைங்க, டிசீஸு என்னென்னமோ ஓடிட்டுருக்குது. சின்ன சின்ன வயசில் நிறையா ப்ராப்ளம், சின்ன சின்ன வயசில் நம்மளை சுற்றி நிறைய இருக்கிறாங்கன்னா நமக்கு அடுத்த ஜெனரேஷனுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த 3 விஷயத்த நீங்கள் ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ சத்தான உணவு பழக்க வழக்கம், நல்லா வந்துட்டு எக்ஸசைஸ் ஓரியன்டட், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸோ கேம்ஸோ ஒரு ஜிம்மோ ஒரு வாக்கிங் ஜாக்கிங்கோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் வந்து உழைப்பு உழைப்பு உழைப்பு. நான் பார்த்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கேன்னா, நிறைய பேரண்டிங் பண்ணுற மிஸ்டேக்கு, அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவனை படி 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 நீ அதாகணும், படிக்கணும். ஆக்சுவலாக நாலேஜு ரொம்ப முக்கியம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் நாலேஜு காலேஜ் நாலேஜை விட வெளி உலக நாலேஜு, பணத்தை பற்றிய நாலேஜு, ஆரோக்கியத்தை பற்றிய நாலேஜு, உழைப்பை பற்றிய நாலேஜு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு மனுஷனை வந்து வேலையிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக கொண்டு வருது. ஸோ நீங்கள் நியூட்ரிஷன், ஃபிட்னஸ், ஹார்ட் ஒர்க்கு, டிசிப்ளினு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்டு, இந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சமுதாயத்தில் கொண்டு வந்து விட்டிங்கன்னா அது ஜெயிக்கும். சரியா? தேங்க்யூ.